ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். இனியோட மினி விலாக் பார்பிக்யூ நைட் போயிருந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ஹாஃப் மூன் பீச் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த டைமில் திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு கோபார் கார்னிஷே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ராக்கா கார்னிஷ் தான் போனோம். அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி கிரில்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி போர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் கோபார் கார்னிஷ் வந்தாச்சு. இங்கே நமக்கு அலோடு உண்டு. இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு அந்த கிரில் பண்ணுற மாதிரி இடமுமே அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால உட்காந்து நம்ம கிட்டக்கே பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டை எடுத்து அங்கே நமக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எல்லாம் உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறப்ப டைம் நல்லாவே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு செஞ்சோன்னே சுட சுட சாப்பிட்லான்னு ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை வேணாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக நம்ம சாப்பிட்லான்ட்டு அப்புறம் நினச்சது. அதுவுமே செமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சுட சுட சாப்பிட்றப்ப கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கடைசியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 கப்புள்ஸ் போயிருந்தோம். டைம் சூப்பராக ஸ்பெண்ட் ஆச்சு. நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு நைட்டு 9 போல் கிளம்பி 10 தான் கார்னிஷ் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே நைட்டு 2:30 to 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நான் தான் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். சிக்கனை ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு இவ்வளோ சிக்கனுக்கு மசாலா போடுறது எல்லாமே எனக்குமே டவுட் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக ChatGPT தான் கேட்டு அதோட எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டேன். பர்ஃபெக்டாக சூப்பராக ஜூஸியாக இருந்துச்சு. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஃபுல் சிக்கன் கிரில் பண்ணி இருக்கிறது வந்து அது ஒரு ஸ்டோரி. அது நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகல. நாங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த சிக்கன் நமக்கு பத்தாதோங்கிற ஒரு டவுட் வந்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தமிமி ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்த சிக்கன் ஆல்ரெடி நமக்கு அங்கே இருக்கும்ல, மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும்ல, அதை ரெடிமேடில் வாங்கிட்டு வந்துட்டு அதோடு சேர்ந்து அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து அதையும் கிரில் பண்ணோம். ஆனால் இந்த சிக்கனை விட அந்த ஸ்வீட் கார்ன் அந்த பட்டர் போட்டு கிரில் பண்ணியிருந்தது செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் பிளானில் இந்த ஸ்வீட் கார்ன் இல்லை. அந்த ஸ்பாட்டில் வாங்கி அப்போதைக்கு பண்ணது தான் இந்த ஸ்வீட் கார்ன் கிரில். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கடைசியாக கிரில் பண்ண அந்த ஃபுல் சிக்கனை வந்து நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சாப்பிட முடியாமல் அதுக்கப்புறம் எப்படியோ வேஸ்ட் பண்ணாமல் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காலி பண்ணியாச்சு. அந்த ஸ்வீட் கார்ன் கிரில் தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேரி பாக்ஸ் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு வாக்கிங் போனோம். அப்படியே சக டைமும் வந்துருச்சு. எல்லாருக்கும் செம்ம ஃபுல்லு. வீட்டுக்கு போய் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே நீத்து வச்சிட வேண்டியதான்னு சொல்லி பேசிட்டு அதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்களுக்கு அந்த நைட் போச்சு. See you all in next video. Until then, bye from Kalidia Vlogs. Bye.